வணக்கம். போகி பண்டிகை நெருங்கிட்டே இருக்கு. இந்த கொண்டாட்டமான நேரத்துல தமிழகத்தோட வானிலை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கிற ரெண்டே கேள்வி. ஒன்னு, போகிக்கு லீவ் உண்டா? ரெண்டாவது, மழை வருமா வராதா? இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நம்ம முதல்ல ஒரு நல்ல செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது விடுமுறை அறிவிப்பு. அதுக்கப்புறமா நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கனமழை எச்சரிக்கை பத்தி பாப்போம். முதல்ல நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சூப்பரான நியூஸ். ஆமாங்க, இது கன்ஃபார்ம்டான நியூஸ். பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா, வர்ற ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஜாலியா கொண்டாடுங்க. சரி, லீவ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. அதுதான் கனமழை எச்சரிக்கை. எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் இதுல வருதுன்னு பாத்திரலாம். அட, இந்த திடீர் மழைக்கு என்னப்பா காரணம் கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. சிம்பிளா சொல்லணும்னா, தென்னிந்தியா மேலையும் மன்னார் வளைகுடா பகுதியிலையும் காத்து ஒரு பெரிய வட்டமா சுத்திட்டு இருக்கு. அதனாலதான் இந்த திடீர் வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் சொல்ல போற மாவட்டங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அப்புறம் தூத்துக்குடி. இந்த மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மழை மட்டும் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பனிமூட்டம் வேற. குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலையில வண்டி ஓட்டுறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா முன்னாடி இருக்கிற ரோடே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. அதோட அன்னைக்கு பகல் நேரத்துல வெப்பநிலை வழக்கத்தை விட ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுமா. அதாவது பகல்ல கூட ஒரு சின்ன ஸ்வெட்டர் போட்டா நல்லா இருக்கும்னு தோன்ற அளவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம மீனவ நண்பர்களுக்கும் இந்த எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். மழை மட்டும் பிரச்சனை இல்ல, கூடவே பயங்கரமான காத்தும் வீச போதுன்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா அப்புறம் குமரிக்கடல் பகுதிகள்ல சாதாரண காத்தில்ல, மணிக்கு 45லேருந்து 55 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காத்து வீசும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இடையிடையே காத்தோட வேகம் திடீர்னு மணிக்கு 65 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாமாம். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு. அதனாலதான் வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா உறுதியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மீனவர்கள் யாரும் தயவு செஞ்சு இந்த பகுதிகளுக்கு, அதாவது மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீன் பிடிக்க போகவே வேண்டாம். இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. சரி, இப்போ கனமழை எச்சரிக்கை இருக்கிற மாவட்டங்களை பத்தி பாத்துட்டோம். அப்போ நம்ம தலைநகர் சென்னையில என்ன நிலைமை? அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும்? வாங்க அதையும் பாத்திரலாம். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். அப்பப்போ லைட்டா தூறல் போடலாம். சில இடங்கள்ல இடியோட மிதமான மழையும் வர வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலைய பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும். மொத்தத்துல அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன சுருக்கம் பாத்திரலாம். ஜனவரி 14ஆம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல கனமழை. அதுக்கப்புறம் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் சில பகுதிகள்ல மழை தொடரும். 19ஆம் தேதியிலிருந்து மத்த மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலை திரும்பிடும். சோ இந்த போகி பண்டிகையை குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுங்க. ஆனா அதே நேரத்துல இந்த மழை, காத்து, பனிமூட்டம் மாதிரியான வானிலை எச்சரிக்கையும் மனசுல வச்சுக்கிட்டு ரொம்பவே ஜாக்கிரதையா பாதுகாப்பாருங்க. சரி, இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம உங்க மாவட்டத்துல வானிலை எப்படி இருக்குன்னு உடனுக்குடன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லோரும் பாதுகாப்பா இருங்க. அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள்.